குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கலாபாரதி அகாடமி. இன்றைக்கி நம்முடைய செஷன் நீட் கொஸ்டின்ஸ் செஷன் 5 கெமிக்கல் கோஆர்டினேஷன் சாப்டர். ஒவ்வொரு கொஸ்டினாக போகலாம். வில் கோ குயிக்லி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், given ahead is an incomplete table. ஒரு டேபிள் இன்கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்க. அபவுட் certain ஹார்மோன்ஸ், ஒன்று ஹார்மோன்ஸ் அதை பற்றி இருக்குது. செகண்ட் தேர் சோர்ஸ் அதை பற்றி கொடுத்துருக்கு. மூணாவது ஒன் மேஜர் எஃபெக்ட் ஆன் தி பாடி இன் ஹியூமன் பீயிங்கில் மேஜர் எஃபெக்ட் என்ன, மூணு இது கொடுத்துருக்குறாங்க. ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் தி 3 blanks A, B and C. மூணு இது blank கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கரெக்டு ஃபில் அப் தி blanks கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளாண்டு, இது ஆப்ஷன் A, இது ஆப்ஷன் கொடுத்துறாங்க. இதுக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும். செக்ரீஷன் ஈஸ்ட்ரோஜன். எஃபெக்ட் ஆன் பாடி மெயின்டெனன்ஸ் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். இதில் என்ன போட்டால் கரெக்டாக வரும். செகண்டு ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ், பேங்க்ரியாஸில் இருக்கிறது ஆல்ஃபா செல்ஸ். இங்கே பி blank நம்ம ஃபாலோ பண்ணணும். சி raises blood sugar level. மூணாவது ஆன்டீரியர் பிட்யூட்டரி. சி blank கொடுத்துட்டாங்க. ஓவர் செக்ரேஷன் லீட்ஸ் டு ஜைஜாண்டிசம். ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்த்துடலாம். ஆப்ஷன் A, B, C மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் கிளாண்டுக்கு நேராக பிளாசண்டா போட்டால் என்னாகும்? பிளாசண்டா செக்ரீஷன் ஈஸ்ட்ரோஜன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். கரெக்டாக. ஈஸ்ட்ரோஜன் ஓவேரியன் செக்ரீஷன். ஸோ இட்ஸ் வில் பி ஓவரி அங்கே ஏல. அப்போ இந்த ஏ தப்பு பிளாசண்டாவில். அதுக்கு இந்த ஏக்கு நேரம் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்சுலின் கொடுத்துருக்காங்க. பிளாசண்டாக்கு இன்சுலினுக்கு சம்மந்தம் இல்லை, அதனால் அதை விட்டுடலாம். செகண்ட் இதில் பி ஆப்ஷன் ஓவரி கரெக்டு. பட் இட் வில் நாட் செக்ரேட் இன்சுலின். அது ஓவர் இன்சுலின் செக்ரேட் பண்ணாது. ஸோ அந்த ஆன்சர் எஃபெக்டும் கிடையாது. அடுத்து சி அகைன் பிளசண்டா. ஃபஸ்ட்டு பிளசண்டாவே தப்புன்னு பார்த்துட்டோம். அது குளுக்காக்கான அது உற்பத்தி பண்ணுறதில்ல. ஸோ அதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏல டியில் உள்ளது ஓவரி. ஓகே, ஓவரி கொடுத்தா கரெக்டாக வரும். ஈஸ்ட்ரோஜன் வரும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் சரியாக போச்சு. அடுத்து குளுக்காகான். ஆல்ஃபா செல்ஸ் ஆஃப் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் கரெக்ட் குளுக்காகான் பண்ணும். இங்கே குளுக்கோகான் போட்டால் ரேசஸ் பிளட் சுகர் லெவல் கரெக்ட். ஸோ இதுவும் கரெக்டு. செகண்டு. தேர்டு ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஓகே. சியில் குரோத் ஹார்மோன் போட்டால் என்ன வரும்? குரோத் ஹார்மோன் போட்டோம்னா ஓவர் செக்ரேஷன் லீட்ஸ் டு ஜைஜாண்டிசம். கரெக்டு. ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஆன்சர் டி இஸ் கரெக்ட். Very good. We'll go to next question. Next question, which one of the following pairs is incorrectly matched? கரெக்டாக மேட்ச் பண்ணல, ஏதோ ஒன்று இன்கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. எது இன்கரெக்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன் பை ஒன்னாக போகலாம். குளுக்கோகான் பீட்டா செல்ஸ் சோர்ஸ் சொல்கிறாங்க. குளுக்கோகான் ஆல்ஃபா செல்ஸ் தான் வரும். ஸோ இது இன்கரெக்ட் மேட்ச். சொமட்டோஸ்டாட்டின் டெல்டா சோர்ஸ் கரெக்ட். ஸ்டொமட்டோஸ்டாட்டின் டெல்டா சோர்ஸுங்கிறது கரெக்டு தான். ஸ்டொமட்டோஸ்டாட்டின் எங்கே உற்பத்தி ஆகும்னு சொல்லி சொன்னால், நம்ம வயிற்றுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு ஸ்பிங்டர் மசில் இருக்கும். அந்த இடத்துல பைலோரிக்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல உற்பத்தி ஆகும். என்ன இது குரோத் ஹார்மோனுக்கு இன்ஹிபிஷன். குரோத் ஹார்மோன் அதிகமாக கூடாமல் போகிறதுக்கு அது இன்ஹிபிட் பண்ணும். அதான் என்னுடைய முக்கியமான வேலை. அதனுடைய சோர்ஸ் டெல்டா சோர்ஸுங்கிறது கரெக்ட். இது கரெக்ட் மேட்சிங். அடுத்து கார்பஸ் லூட்டியம் ரிலாக்சின் செக்ரீஷன் கரெக்ட். கார்பஸ் லூட்டியம் தான் ரிலாக்சின் செக்ரீஸ் பண்ணும். என்ன இதுவும் கரெக்டு. ரிலாக்சின் பை சைல்டு பர்த் சமயத்தில் பெல்விக் கேர்டில் நல்லா விரிஞ்சு கொடுக்கறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கும். இது கரெக்ட் மேட்ச். இன்சுலின் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டிசீஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டிசீஸ் தான் இன்சுலின் தான் மருந்து. என்ன அது கரெக்டாக பிளட் சுகர் லெவலை குறைக்கும். ஸோ இந்த மூணுமே பி, சி அண்ட் டி கரெக்ட் மேட்ச் ஆயிடுச்சு. ஏ இஸ் தி இன்கரெக்ட் மேட்ச்.
It is incorrectly matched. So A is the answer. Glucagon is secreted by alpha cells. Glucagon beta cell போட்டிருக்கு alpha cells of pancreas and intensifies glycogenolysis. Glycogen அது உடைக்கும் லிவரில் இருக்கிறத, அதன் மூலமாக சுகரை ரிலீஸ் பண்ணி மேலே கொண்டு போகும். டிஅமினேஷன், குளுக்கோனியோஜெனிசிஸ் சுகர் லெவல் உற்பத்தியை கூட்டும். இனிபிட்ஸ் தி glyconeogenesis in liver cells. It intensifies lipolysis, fat molecules சீக்கிரமாக உடச்சி அதையும் குளுக்கோஸாக மாற்றும் in adipose tissue. That is, it is the promoter of catabolic metabolism. So இதுதான் incorrect match. So we will see answer A is correct. So next question, toxic agents, ஏதாவது டாக்ஸிக் ஐட்டங்கள் இருந்தால் இன் ஃபுட் நம்முடைய சாப்பாட்டில் இருந்துச்சுன்னா தட் இன்டர்ஃபியர்ஸ் வித் தைராக்சின் கூட அது இன்டர்ஃபியர் பண்ணும் கரெக்டு தான், பண்ண தான் செய்யும். தைராக்சின் சிந்தசிஸ் லீடு டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் என்ன மாதிரி வியாதிகள் வரும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து டாக்ஸிக் காய்டர், செகண்டு கிரிட்டினிசம், 3 சிம்பிள் காய்டர், 4 தைரோடாக்சிகோசிஸ். இதில் கிரிட்டினிசம் வந்து பேபி வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது, வயிற்றுக்குள்ளே இல்லை யூட்ரஸ்குள்ளே இருக்கும்போது என்ன ஹைப்போதைராய்டிசம் வந்தால் அதனுடைய மென்டல் அண்டு ஃபிசிக்கல் உடல் ரீதியாகவும் சிந்தனை ரீதியாக மூளை ரீதியாகவும் வளர்ச்சி அடையாது. அது கிரிட்டினிசம். என்ன டாக்ஸிக் காய்டர், சிம்பிள் காய்டர் அண்ட் இந்த தைரோடாக்சிகோசிஸும் டாக்ஸிக் காய்டர் இந்த ரெண்டுமே ஹைப்பர் தைராய்டிசத்தோடு சேர்ந்தது. சரியா? சிம்பிள் காய்டர் ஹைப்போ தைராய்டிசத்தோடு சேர்ந்தது. ஸோ இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ஏஜென்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் ஃபுட் இன்டர்ஃபியர் வித் தைராக்சின் சிந்தசிஸ். தைராக்சின் உற்பத்தியில் இது தடை ஏற்படுத்துச்சுன்னா அது ஹைப்போ தைராய்டிசத்தை தான் உருவாக்கும். ஸோ ஹைப்போதைராய்டிசத்துக்கான கரெக்ட் டிசீஸ் சிம்பிள் காய்டர். ஸோ லெட் us see toxic agents in food which interferes with thyroxine synthesis will lead to simple goiter. So answer C is correct. Toxic goiter and thyrotoxicosis are under category of hyperthyroidism. ஏன்னா டாக்ஸின்ஸ் இருந்து நிறைய தைராக்சினால் உற்பத்தி பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். கிரிட்டினிசம் இஸ் டியூ டு கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம். கன்ஜெனிட்டல் என்ன அர்த்தம் சொன்னால் இது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலில் வர டிஃபெக்ட் மூலமாக என்ன குழந்தைகளுக்கு வரக்கூடிய கண்டிஷன் இது இந்த டாக்ஸினுக்கும் கன்ஜெனிட்டலுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம் சொன்னால் இது ஹைப்போதைராய்டிசம் கன்ஜெனிட்டலாக இருந்தால் மட்டும்தான் கிரிட்டினிசம் வரும். அதாவது பரம்பரை வியாதி மாதிரி வரும். என்ன அப்போ இது டாக்ஸிக் வந்து பரம்பரையாக இருக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் ரிமூவ்ட். ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வெரி மச்.